எனக்கு உன்னோட வருத்தம் புரியுது மகா. ஆனா நீ மன்னிப்பெல்லாம் எதுவும் கேட்க வேணாம். உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும். கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? எப்படி 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 சார் பண்ண விஷயத்துக்கு நான் வந்து சார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவர் கெட்ட கேட்டுக்கு மன்னிப்பா மன்னிப்பு? பிச்சு புடுவ பிச்சு. என்ன மகா பண்ணது பூரா தப்பான விஷயம். சுயநலமா உங்க தம்பி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம மனசுல தோன்றதெல்லாம் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, துரோகம். இனி நீங்களே வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் இந்த விஷயத்தை மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு மூஞ்சில முழிச்சிடாதீங்க. மகா, விஜய்க்காக தானே நான். விஜய்க்காக பண்ணீங்க, எனக்காக என்ன பண்ணீங்க? இது எனக்கு தேவையா? இத்தனை நாள் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். என்ன மட்டும் இல்ல, அத்தையும் மத்தவங்களையும் சேர்த்து அலைய வச்சுட்டு இப்ப ரொம்ப கூலா மன்னிப்பு கேட்கணும்னு வேற எதிர்பார்க்கறீங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி வராதீங்க. மகா, என் பேரை கூட சொல்லக்கூடாது. ஐயோ, மகா இப்படி கோவப்படுவான்னு நான் சத்தியமா நினைக்கல. இதெல்லாம் பார்த்து என்ன புரிஞ்சுக்குவான்னு நினைச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இப்ப மாவை எப்படி சமாதானப்படுத்துறது? இந்த கதையில் விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.